வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை பூஜை தாங்க காமிக்க போகிறேன். நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் நல்லா துடைச்சிட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து குபேரர் தாங்க ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு தட்டில் 7 பொட்டு வச்சுட்டு அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு 5 ரூபா காயின் நம்மளை பார்த்த மாதிரி நான் ஒரு 14 காயின் அடுக்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குபேரர் கோவிலில் வந்து அங்கே இருந்த கடைக்காரர் தாங்க எனக்கு சொன்னது. பச்சை கலர் குபேரன் வாங்கியிருந்தேன். அந்த லக்ஷ்மி குபேரர் கோவில் ரத்தனமங்கலத்தில் வாங்கியிருந்தேன். அவங்க சொன்ன மாதிரி 14 காயின் வச்சுட்டு அதில் நம்ம குபேரரை வச்சுட்டு நான் வச்சுட்டேங்க. எந்திரம்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. அஷ்டலட்சுமி எந்திரம்லாம் வச்சுருந்தேன், அதையும் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு செம்பு தட்டு வச்சு அதில் பச்சரிசி நிரப்பிட்டு வலம்புரி சங்கு வச்சுருக்காங்க. கூர்மையான பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கட்டும். அப்புறம் 5 கோமதி சக்கரம் வச்சுருக்காங்க. அது சுழி மேலே பார்த்த மாதிரி இருக்கணுங்க. வச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தட்டு வச்சுட்டு அரிசி போட்டு அதில் மகாலட்சுமி தாயாரை வச்சுட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி பிள்ளையார் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு அதுலேயும் வெள்ளி விளக்கு வச்சுட்டாங்க. ஒரு 108 காயின் வச்சுருக்கேன். ஒரு பச்சை கலர் குபேரர் அந்த கோவிலில் கொடுத்தாங்க பூஜையில் வச்சு, அதையும் வச்சு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயார் இருக்கிறதுனால இதெல்லாம் நான் ஒரு மணியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என்கிட்ட குட்டி குட்டி சாமிலாம் இருக்குங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு நான் அவங்களையும் வச்சுட்டேன். நடுவீடில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வழக்கப்படி எப்படி பொட்டு வைக்கணுமோ அப்படி வச்சு முடிச்சிருங்க. அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன மனை வச்சு ஒரு தட்டு வச்சு அதில் அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு 5 ரூபா காயின் ஒன்று வச்சுருக்காங்க. சொந்த வீடு வேணுன்றவங்க அந்த 5 ரூபா காயினை விளக்கு கடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைங்க. ஏற்கனவே சொந்த வீடு இருக்கிறவங்க விளக்குக்குள்ளே போட்டுருங்க. ஒற்றைப்படியில் பொட்டு இருக்கிற மாதிரி வச்சு காமாட்சி அம்மன் விளக்க வச்சுருங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் அன்னபூர்ணி அம்மனுக்கு ஒரு சின்ன தட்டு வச்சு அன்னபூர்ணி அம்மனுக்கு நான் அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு வச்சு அன்னபூர்ணி அம்மன் இதில் வச்சுட்டாங்க. கூடவே 1 ரூபா நாணயமும் அது கூட வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு தட்டில் வந்து அரிசி போட்டு நான் கோமாதா வச்சுருக்காங்க. அதோடய பின்பகுதியில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுருங்க. இங்கே ஒரு பித்தளை பிள்ளையார் வச்சுருக்கேன், அதையும் வச்சுட்டேங்க. குலதெய்வத்துக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன். அந்த ஓரமாக பார்த்திங்கன்னா நான் குலதெய்வ சொம்பு வச்சுருக்காங்க. ஆண் தெய்வம் இருந்தால் பட்டை போடுங்க, பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு 3 வச்சு விட்ருங்க. நான் சொம்பு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதில் சூளம் வேல் வச்சுருக்கேன், அதை நெல் கொட்டி அதில் வச்சுருக்காங்க. ஒரு சுத்தமான தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருக்கேங்க. எப்போயுமே குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஏற்றுங்க, மண்ணில் ஆனதை. எப்போதும் காமாட்சி விளக்கு பக்கத்தில் 2 சொம்பு வைப்பேங்க, கலசம் மாதிரி. அது 2யும் வச்சுருக்காங்க. நம்ம பாபாவையும் வச்சுட்டேன். மணி நம்ம ஊதுத்தி ஸ்டாண்ட்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்குள்ளே வெளியில் வாசல் ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம நடு வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்ற நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் அந்த சொம்பு வச்சதுலேருந்து சுத்தமான தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கழுது நிரம்புற வரைக்கும் ஊற்றி வச்சுக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பன்னீரும் சேர்த்துக்கோங்க. வெத்தலை வச்சுருக்கோங்க. இதில் ஒரு 3, அதில் ஒரு 3 வச்சுருக்கேன். நீங்கள் 5 வச்சுன்னா வைங்க. இது வந்து நம்ம வீட்டில் வறுமை இல்லாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் ஒரு பூ வச்சு முடிச்சுட்டாங்க. வெத்தலை கிடைக்கலனா மாவேல கூட இதில் வைக்கலாங்க. வச்சு முடிச்சிட்டேன். நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நெய் விளக்கு ஏற்றுறேங்க, அதனால் நெய் ஊற்றிருக்கேன். குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. திரி எப்போதும் இரட்டைப்படையில் இருக்கிற மாதிரி வச்சுருங்க. பஞ்சு திரி ஏற்றுங்க. திரி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோங்க விளக்கெல்லாம். நம்ம இப்போ வந்து நம்ம குட்டி சாமிங்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா பூ வச்சு அலங்காரப்படுத்திக்கலாங்க. நான் எல்லாேருக்கும் என்கிட்ட ரோஜாப்பூ கலர்ஸில் இருந்ததுனால நான் எல்லாேருக்கும் அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லா சாமிங்களுக்கும் நம்ம அதையே போட்டுப்போம். விநாயகருக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பூ ரொம்ப பிடிக்கும், அதனால் அவருக்கு வச்சுருங்க. பன்னீர் ரோஜாவும் என்கிட்ட இருந்துச்சு, அதையும் வச்சு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேங்க. எப்போதும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மனுக்கும் சரி, நம்ம குலதெய்வத்துக்கும் சரி வாசனையாக இருக்கிற பூவாக வைங்க. நல்லா மல்லி நல்லா கட்டி வச்சுருக்கேன். அது நம்ம குலதெய்வத்துக்கும் காமாட்சி அம்மன் விளக்குக்கும் மகாலட்சுமிக்கு எல்லாருக்குமே போட்டுக்கலாங்க. நம்ம படங்களுக்கும் வந்து பூ கட்டி வச்சுருக்கேன், அதையும் வச்சிடலாங்க. எல்லா படங்களுக்கும் பூ அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் எல்லா ஃபோட்டோவுக்கும் வந்து பூ அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேங்க.
நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு நான் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன். மகாலட்சுமி தாயாருக்கும் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். இவங்களுக்கெல்லாம் மல்லின்னா ரொம்ப பிடிக்கும், வாசனையாக இருக்கிற மாதிரி வைங்க. இந்த சூலமும் வேலும் வெறுமனே வைக்கக்கூடாதுங்க, அதனால லெமன் குத்தி வச்சுருக்கேன். அதில் லெமன் இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல சந்தனம் கூட வச்சு விடலாங்க. குலதெய்வத்துக்கு நான் வந்து அந்த சொம்பில் ரெடி பண்ண சொம்பில் சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் குங்குமப்பூ, ஜவ்வாது, ஆண் தெய்வம் இருந்தால் திருநூறு போடுங்க, பெண் தெய்வம் இருந்தால் குங்குமம் போடுங்க, கொஞ்சம் வெட்டி வேர் அதில் சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றிடலாங்க. இந்த குலதெய்வ சொம்பில் பார்த்திங்கன்னா நம்ம மா இலையும் வேப்பிலையும் போடலாம். நம்ம முதல்ல எடுத்தோன்னா குலதெய்வத்துக்கு விளக்கு நம்ம ஏற்றிட்டு அப்புறம் நம்ம நடுவீடு விளக்கு ஏற்றிட்டு அப்புறமேட்டு நம்ம வெள்ளி விளக்கு ஏற்றிக்கிறாங்க. எப்போதும் நம்ம பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒற்றைப்படியில் இருக்கிற மாதிரி விளக்கு ஏற்றுங்க. 1 ஏற்ற வேண்டாம், 2 ஏற்ற வேண்டாம், 3க்கு மேலே எத்தனை வேணால் ஏற்றிக்குவாங்க உங்கள் வசதியை பொறுத்து. பாருங்கள், நம்ம பூஜை ரூமில் விளக்கு ஏற்றி முடித்தாச்சு. எப்போதும் பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. நான் ஒரு கண்ணாடி வச்சு அதில் ஒரு தட்டு வச்சு அதில் காசு நிரப்பி காசு வச்சுருவாங்க. கண்ணாடியில் நம்ம எந்த பொருள் பார்க்குறோமோ அது நம்மளுக்கு திரும்பியும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன். சாமிக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து வெத்தலை பாக்கு தாங்க வச்சுருக்கேன், வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தான் வச்சுருக்கேன். அது இல்லைன்னா நான் வந்து கல்கண்டு அப்புறம் இல்லைன்னா காஞ்சி திராட்சை வைப்பேனுங்க, இல்லைன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம். டைம் இல்லைன்றதுனால இது வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் சாம்பிராணிலாம் போட்டு ஊதுவத்திலாம் ஏற்றி லாஸ்ட்டில் கற்பூரம் காமிச்சு முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணினா எல்லா வேலையும் முடிச்சிடலாங்க 6க்குள்ளே. நான் பூஜை பண்ணி முடிச்சாச்சுங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். பாருங்கள், நம்ம பூஜை ரூம் பார்த்திங்கன்னா அந்த பூ அலங்காரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூம் அவ்வளோ அழகாக தெரியுங்க. நம்ம சாமி சிலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும். நான் லைட் ஆஃப் பண்ணி எடுக்கலாங்க, அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த வலம்புரி சங்கு வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதில் எப்போதும் ஒரு வெள்ளி காயினோ இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ரூபா காயின் 5 ரூபா காயின் எதனா போட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு ஒரு ஏலக்காய் போட்டு வைங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், அதை ரெடி பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி விளக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா டைமண்ட் கற்கண்டு ஒரு 5 போட்டு வைங்க. நான் அதையும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேங்க, காமிக்கல. பாருங்கள், நம்ம பூஜை ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மன நிறைவாக இருக்கவங்க பொறுமையாக சாமி கும்பிடலாங்க. எந்த பறக்கா பண்ண தேவையில்லை, நம்ம பொறுமையாக செய்யலாங்க. காலைல 3 மணிக்கு எழுந்து நான் 6க்குள்ளே முடிச்சிட்டேங்க. நான் வாசல் வைக்க உருளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் போட்டுட்டு பூ வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அது நம்ம வந்து நான் என்னோடய மெயின் வாசலுக்கு பின்னாடி இருக்க வாசக்காலில் வச்சுருவாங்க. அதே போல் வாசக்காலுக்கு குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு லெமன் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு குங்குமம் தடவி வச்சுருக்காங்க. அதை நான் வீடியோ எடுக்கலை, வச்சு முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல்லையும் மா இலை தோரணம் கட்டுங்க, மா இலை வேப்பிலை சேர்ந்து நான் கட்டி வைப்பேங்க, அதுவும் கட்டி வச்சுருங்க. நான் அது வந்து வீடியோ எடுக்கலைங்க, அதை ரெடி பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசலில் ஃபுல்லாக ரெடி பண்ணி நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேங்க. வெளியில் விளக்கு ஏற்றிட்டு தாங்க உள்ளே ஏற்றணும். நான் வெளியில் ஏற்றி முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு உள்ளே வந்து ஏற்றி காமிச்சேன். நம்ம துளசிக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு அங்கெல்லாம் நான் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க உள்ளே வந்து பூஜை பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம பூஜை ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.